12th Max Chapter 1 Exercise 1.2 third sum. Find third sum first subdivision. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணினா காஸ் ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். இதில் அப்ளையிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். காஸ் ஜோர்டன் மெத்தட்னா ஏ ஸ்லாஷ் ஐ A matrix எழுதிக்கிறேன் 2 minus 1 5 minus 2 slash identity matrix 2 crossக்கு 1 0 0 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இந்த A மேட்ரிக்ஸ்க்கு இருக்க இடத்துல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வர போகிறோம். 1 0 0 1ன்னு கொண்டு போகிறோம். அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் அந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த ஐடென்டிட்டி இங்கே கொண்டு வரும்போது இந்த ரோ சேஞ்ச் பண்ணும்போது இது ஃபுல்லாக தான் மாறும். அப்போ இதுவும் சேஞ்ச் ஆகும். இங்கே சேஞ்ச் ஆகி வர்ற மேட்ரிக்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 இருக்கிற இடத்துல 1 கொண்டு வர போகிறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா R1ன்ற மேட்ரிக்ஸை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். R1 = R1/2. அப்போ என்ன வரும்னா இங்கே 1 வரும், இங்கே -1/2, இங்கே ஸ்லாஷ், இங்கே 1/2, இங்கே 0. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? 5 -2 0 1. அடுத்தது நான் இங்கே வந்து 0 கொண்டு வரணும். 5க்கு 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா R2 மேட்ரிக்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்? R2 gives equal R2 - 5 R1. R2லேருந்து R1 செப்பரேட் பண்ணோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ 1ங்கிற மேட்ரிக்ஸை அப்படி எழுதிக்கிறேன். 1 -1/2 ஸ்லாஷ் 1/2 0. இப்போ R2 தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 - அப்போ R2ங்கிற இங்கே தெரியறதுக்காக சைடில் செஞ்சு பார்க்குறோம். 5 -2 0 1. R2ன்ற மேட்ரிக்ஸை R1 மேட்ரிக்ஸை 5ஆல் மல்டிப்ளை போகிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே R1 மேட்ரிக்ஸ் இது இருக்குது. அப்போது 1 5s are 5, இங்கே -5/2, அடுத்தது வந்து இங்கே +5/2, இங்கே வந்து 0. இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். சரிங்களா? அப்போ +5 -5 இங்கே 0, இங்கே -2 +5/2 என்ன வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா -4 + 5/2 = 1/2ன்னு வரும். அப்போ இங்கே வந்து 1/2, இங்கே வந்து -5/2, இங்கே வந்து 1 வரும் சப்ராக்ட் பண்ணால். அப்போ அது அப்படி எழுதுறேன். இங்கே 0 வருது, இங்கே 1/2 வருது, இங்கே -5/2 வருது, அடுத்தது வந்து இங்கே 1 வருது. சரிங்களா? திருப்பி என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே 1 0 வந்துட்டு திருப்பி இங்கே 0 வரும். இங்கே 0 வந்துன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு 0 வந்துடும். அப்போ R1 gives equal R1 + R2. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 0 கூட 1 ஆட் பண்ணால் 1, இங்கே +1/2 -1/2 0, அடுத்தது 1/2 -5/2. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது 1/2 -5/2னா -4/2 வரும். -4/2ங்கிறது -2 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? நம்மளுக்கு -2 வரும். அடுத்து இதை ஆட் பண்ணால் இங்கே மேலே 1 வரும். ஸ்லாஷ் போட்டு. சரிங்களா? அடுத்தது இது அப்படி R2 இது கீழே அப்படி எழுதுறேன். 0 1/2, இங்கே -5/2, இங்கே 1. அடுத்தது வந்து இங்கே 1 வரணும். இங்கே 1 வரணும்னா என்ன பண்ணணும்? மேலே உள்ளதெல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது R2 gives equal 2. 2ஆல் R2வை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 1 ஃபர்ஸ்ட் ரோவை அப்படி எழுதிக்கிறோம். 1 0 -2 1. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 0 வரும், இங்கே 1 வரும், 2 2 கேன்சல், இங்கே -5 வரும், இங்கே வந்து என்ன வரும்? 2 வரும். அப்போது நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். இப்போ ஏ இன்வெர்ஸ் என்னது? இந்த பக்கம் உள்ளது தான் நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்வெர்ஸ் = அப்ளை காஸ் ஜோர்டன் மெத்தட் படி ஏ இன்வெர்ஸ் = -2 1 -5 to -2. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.